ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாலாஸ் கிச்சன். இன்றைக்கி பாலாஸ் கிச்சனில் நம்ம 7 காய் கூட்டு பண்ண போகிறோம். அதுக்கு வந்து 7 காய் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம போன வருஷமும் இந்த வீடியோ போட்டிருக்கோம். நான் இந்த வருஷம் பண்ணுறதுனால இந்த வருஷமும் நான் போடுறேன். பூசணிக்காய் ஒரு துண்டு எடுத்து வச்சுருக்கோம். பரங்கிக்காய் 7 காயும் பார்த்திங்கன்னா கொடிக்காய், அந்த கொடிக்காயில் தான் பண்ணுவோம். அந்த 7 கொடிக்காய் என்னென்னு பார்த்தா பூசணிக்காய், பரங்கிக்காய், கொத்தவரங்காய், இது வந்து நாங்கள் கோழி அவரை அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி அவரை, இது வந்து பட்டை அவரை, இது வந்து பட்டையாக இருக்கும் இல்லையா அந்த அவரைக்காய், நார்மலாக எல்லா இடத்துலையும் கிடைக்கும். அப்புறம் ஒரு வெள்ளரிக்காய் வச்சுருக்கேன், இதுவும் கொடியில் வர்றது தான். அடுத்தது தட்டைக்காய், அச்சிங்கான்னு சொல்கிற தட்டைப்பயிரினுடைய காய், காராமணிக்காயின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த காய். அப்புறமா கொஞ்சமாக நான் பட்டாணியும் மொச்சக்கொட்டைன்னு சொல்லுவோம் இல்லையா அவரைக்கொட்டை, அந்த கொட்டையும் எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் நம்ம கொடியில் வளர்கிற காய். இப்போ இந்த பட்டாணியும் அவரைக்கொட்டையும் வந்து சும்மா ஒரு இந்த கொட்டை வகைகள் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை எடுத்து வச்சுருக்கேன். மற்றபடி பார்த்திங்கன்னா இதுதான் 7 கொடிக்காய். இன்றைக்கி இந்த காய் போட்டு நம்ம கூட்டு பண்ண போகிறோம். ஒத்தப்படையில் பண்ணலாம், 7, 9 அந்த மாதிரி போடலாம். 7 காய் ப்ளஸ் இந்த பட்டாணியும் நான் அந்த மொச்சக்காயும் வச்சுருக்கேன். இப்போ இந்த காய்கறிகள் எல்லாம் நறுக்கிட்டு நாம் வேக வச்சுட்டு பார்க்கலாம். நாம் அந்த 7 கொடிக்காய்கள் காமிச்சேன் இல்லையா, அதை வந்து நான் நறுக்கி வேக வச்சுருக்கேன். லைட்டாக கொஞ்சமாக மஞ்சப்பொடி போட்டு வேக வச்சுருக்கேன். துவரம்பருப்பு ஒரு சின்ன டம்ளரில் 1 டம்ளர் எடுத்து வேக வச்சுருக்கேன். புளி ஒரு சின்ன லெமன் சைஸு கரைச்சி வச்சுருக்கேன், வெந்நீரில் கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு வறுத்து அரைக்க வேண்டிய சாமான்கள் பார்த்துடலாம். கொத்தமல்லி விதை 2 ஸ்பூனு, கடலைப்பருப்பு 1 ஸ்பூனு, 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/4 ஸ்பூன் வெந்தயம், வரமிளகா உங்கள் காரத்தை அந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் சின்ன மிளகாயாக 6 மிளகா போட்டிருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம், பெருங்காயம், கட்டி பெருங்காயம் வச்சுருக்கேன். இதோடு நாம் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்து ஒரு பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம். நான் வந்து தண்ணி விட்டுறதுக்கு பதிலாக அந்த தேங்காய் உடைச்ச தண்ணி இருந்தது, அதையவே சேர்த்துக்க போகிறேன். இந்த தேங்காய் வந்து கடுகு தாளிக்கும் போது இதையும் அரைச்சிட்டு நம்ம தாளித்து கொட்ட போகிறோம். தேவையான அளவு உப்பு. இப்போ இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இதை நாம் வறுத்து தேங்காய் சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சிடலாம். புளியை கொதிக்க வச்சுட்டு பார்க்கலாம். நாம் ஊற்றின புளி பாருங்கள், நல்லா பச்சை வாசனை போக கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம வெந்த காய்களை அந்த புளியில் சேர்த்துக்கலாம். காய்கறிகளை சேர்த்துட்டேன். இது ஒரு 5 நிமிஷம் வந்து இந்த புளியோடு சேர்ந்து கொதிக்கிட்டோம். அப்புறமா நம்ம அரைச்சி வச்ச விழுதை சேர்த்தலாம். காய்கறிகளை சேர்த்து 5 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டேன். இப்போ அரைச்ச விழுதை சேர்த்துட்டு பருப்பை சேர்த்து நாம் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டால் நம்மளோட 7 காய் குழம்பு கூட்டு என்னென்னு சொல்லலாம் தயாராகிடும். நான் இங்கே தேங்காய் எண்ணெய் 1 ஸ்பூன் இட்டுருக்கேன். கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் தேங்காய், இதெல்லாம் தாளிச்சுக்கலாம். நம்மளோட கூட்டு நல்லா கொதிச்சிடுச்சு. மேலே நான் கடுகு, தேங்காய் எல்லாம் தாளித்து கொட்டிட்டேன். நம்மளோட 7 காய் கூட்டு தயார். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஓம் சாய்ராம்.